உப்புமா கொழுக்கட்டை பண்ண போகிறோம். உப்புமா கொழுக்கட்டை வந்து ரொம்ப டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு 1 கப்பு. இது வந்து அரிசி ரவை. அரிசியை வந்து நம்ம சின்னதாக உடச்சி வச்சுக்கணும். இது உப்புமா செய்கிற ரவை இல்லை, இது அரிசி ரவை. கொஞ்சம் இஞ்சி துருவல், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கீறி போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இது தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பாசிப்பருப்பையும் இந்த கடலைப்பருப்பையும் நம்ம வந்து ஊற போட்டுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஊறட்டும். அதே மாதிரி இதுவும் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இது நல்லா கழுவி ஊற போட்டுடலாம். கழுவி ஊற போட்டுட்டு இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஊறினதுக்கப்புறமா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பாலிமதி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம், உப்புமா கொழுக்கட்டை. இது பாசிப்பருப்பு அதிகமாக வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம். இது நம்ம நைட்டுக்கு சாப்பிடலாம், மார்னிங்கும் சாப்பிடலாம். மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராசஸிங் உப்புமா மாதிரி பண்ணி தான் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு வந்து இதுக்கு வந்து நம்ம ஊற வச்சாச்சு ஏற்கனவே. நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்குது. இதுக்கு அரிசி ரவை வந்து இது வந்து 1 பங்குன்னா 3/4 பங்கு வந்து அரிசி ரவை எடுத்து வச்சிடாச்சு. இது ஊறினதுனால இது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில், அதாவது டேபிள் ஸ்பூன் சொன்னீங்கன்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா விட்டாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுந்து நல்லா வெடிச்சிட்ருக்கு. இது வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு மட்டும் நம்ம ஊற வச்சு தான் இதில் சேர்க்க போகிறோம். கொழுக்கட்டையில் இந்த மாதிரி தான் சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து வாய்க்கு நல்லா கிடைக்கும். ஒரு 3 பச்சை மிளகாவே சின்னதாக கீறி வைக்கணும். கொஞ்சம் இஞ்சி துருவல், கொஞ்சம் செவந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். அதில் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா பாசிப்பருப்பை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு இதில் சேர்க்கணும். பாசிப்பருப்பு நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு, நல்ல பெரிய டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இது வேக வைக்கலாம். நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3/4 பதம் வேக விடலாம் போதும். நல்லா நைஸெல்லாம் ஆக வேண்டாம். இப்போ வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விடுவேன். இது வந்து இப்போ வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக விடலாம். தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. நல்லா இப்படி பண்ணும்போது ஸ்மூத்தாக வெந்திருக்கு. 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அரிசி ரவையை இதில் சேர்க்கலாம். அரிசியை ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துடலாம், அப்போ தான் நல்லா கரையும். கல்லுப்பு இதில் சேர்த்துட்றேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. நல்லா 1 நிமிஷம் கரையை விட்டுட்டு, உப்பு கரையை விட்டுட்டு, ஏன்னா தூளுப்புன்னா நம்ம அப்புறம் கூட சேர்க்கலாம். நான் வந்து இப்போ கல்லுப்பு சேர்க்கறதுனால ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் இதில் அரிசி ரவையை சேர்க்குறேன். பாசிப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம இந்த அரிசி ரவையை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ வந்து நான் அரிசி ரவையை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு முறை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு ஏன்னா நம்ம பாட்டுக்கு அதை விட்டுட்டா கீழே பிடிச்சிரும். அதனால பாருங்க, நான் நல்லா கிளறி பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி பார்த்துருங்க. ஒரு சில செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம்
வேகணும் அப்படின்னாக்கா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வைக்கும்போது நல்லா சூப்பராக வெந்துடும், ஈவனாக வேகும். அதனால் நம்ம தட்டு போட்டு மூடிவே இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இந்த தேங்காயை இதில் போட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை போட்டு ஒரு கிளறி நல்லா ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ண அப்புறம் தேங்காய் போட்டால் போதும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம். தேங்காய் போட்டு நல்லா கிளறி ஆற விடலாம். ஆறட்டும், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு இதில் சுட வச்சாச்சு, சுட்டுட்ருக்கு. ஏன்னா நம்ம இது வந்து நம்ம இப்படி பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி பிடிச்சு தான் நம்ம கொழுக்கட்டைகளாக வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டாக்க நம்மளுக்கு வேக தேசி. இது வந்து இதில் தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வீட்டில் எதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வச்சுக்கோங்க. அது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுட்டு அதுலேயே வந்து நம்ம இட்லி தட்டை வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வைக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி நம்மளுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. 2-3 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வைக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 to 9 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இது அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கரெக்டாக வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். ஏற்கனவே வெந்தது தான், இருந்தாலும் ஆவியில் வேகும்போது இன்னும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்துகிட்டு இருக்க அந்த பருப்புக்கும் அந்த ரவைக்கும் 5, 10, 15 14-15 கொழுக்கட்டை நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி 1-2 எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ வந்து நான் மூடி வச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு இப்போ கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணால் கரெக்டாக வெந்திருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 8 நிமிஷம் வேக விட்டாச்சு. எடுத்து பார்த்தா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை, அருமையான கொழுக்கட்டை ரெடி. நல்லா இதுக்கு வந்து நம்ம சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லா சூடு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பாருங்கள். இதை வந்து நம்மளுடைய இஷ்டம். நம்ம சைட் டிஷ்ஷோட சாப்பிட்லாம், சைட் டிஷ் இல்லாமையும் சாப்பிட்லாம், நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நிலக்கடலை சட்னி, அருமையான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இது வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். அருமையான ஒரு உப்புமா கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக யார் வீட்லையாவது செஞ்சுருப்பீங்க, சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கமன்ற வாசனை. தேங்காயும் சேர்த்து செய்யும்போது அருமையான ஒரு உப்புமா கொழுக்கட்டை ரெடி. இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம உப்புமாவை பாக்ஸில் போட்டு கொடுத்தா குழந்தைங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக போட்டு ஒரு 4-5 சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 4-5 அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா எடுத்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. வந்து டொமேட்டோ சாஸ் எல்லாம் கூட போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரியும் மாறிக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒரு தயிர், ஒரு சட்னி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். பெரியவங்களை எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.